அதிகாரம் 4. கர்த்தரும் மோசேயும் தொடர்ந்து சம்பாஷணை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும் பொறுப்பை கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிறார். மோசேயோ இஸ்ரவேல் புத்திரர் தன்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசேக்கு அற்புதங்களை செய்யும் வல்லமையை கொடுக்கிறார். மோசே இந்த அற்புதங்களை செய்யும் போது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நம்பி அவருடைய வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசேயின் கோல் சர்ப்பமாயிற்று, அது மறுபடியும் கோலாயிற்று. மோசேயின் கை வெண்குஷ்டம் பிடித்திருக்கிறது, அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இரத்தமாகும். தான் வாக்கு வல்லவன் அல்ல என்றும் தான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றும் மோசே கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். ஆகையினால் கர்த்தர் தன்னை அனுப்பாமல் தனக்கு பதிலாக கர்த்தர் அனுப்ப சித்தமாயிருக்கிற வேறு யாரையாகிலும் அனுப்புமாறு மோசே கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். மோசே சொல்லுகிற சாக்கு போக்குகளுக்கு கர்த்தர் பதில் சொல்லுகிறார். கர்த்தரே மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர். கர்த்தர் மோசேயின் வாயோட இருந்து அவர் பேச வேண்டியதை அவருக்கு போதிப்பார். மோசேயின் சகோதரனாகிய ஆரோனும் அவரோடு கூட சேர்ந்து கொள்வார். ஆரோன் மோசேக்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனத்தாரோட பேசுவார். மோசேயின் கையில் உள்ள கோல் அடையாளங்களை செய்யும். மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போக ஆயத்தமாகிறார். அவர் தன் மாமனாகிய எத்திரோவிடம் எகிப்திற்கு புறப்பட்டு போக உத்தரவு பெற்றுக் கொள்கிறார். கர்த்தர் மோசேக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிறார். மோசே தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பி போகிறார். மோசே எகிப்து தேசத்துக்கு போகும் வழியிலே அவருக்கு பிரச்சனை உண்டாயிற்று. சிப்போராள் தன் புத்திரனுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறாள். மோசேயும் அவருடைய சகோதரராகிய ஆரோனும் சந்தித்துக் கொள்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் கூடி வரச் செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் வார்த்தைகளை நம்புகிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆரம்பமாகிறது.